Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. So, hey guys, நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். I become the villain. The hero is observed with chapter 48 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த சிஎல் சிட்டியை காமிக்கிறாங்க. ஃபுல்லாக கேட்ரஸோப்பியாக இருக்குது. அப்போ நான் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல யாருமே தடுக்க முடியல. ஆனால் நல்ல வேலை, இந்த ரிப்போர்ட்டர்ஸ்னால ஈஸியாக எல்லா மக்களையும் எவாகுரேட் பண்ணியாச்சு. அப்படி மட்டும் பண்ணாமல் விட்டுருந்தா இங்கே இருக்க எல்லா மக்களும் இறந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் அந்த லெட்ரு கொடுத்துருப்பான்ல, அந்த லெட்ரு மூலமாக தான் எல்லா உயிரும் வந்து தப்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னதான் இந்த சிட்டிசனை காப்பாற்றினானோ அவங்களோட வீடும் அவங்களோட வேலை பார்க்குற இடமும் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. அதுலேயும் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னா நம்ம ஸ்டார்டஸ்ட்டோட அழுகை தான். அப்படின்னு அந்த ஸ்டார்டஸ்ட் அழுகிறத வந்து அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்டில் ஸ்டார்டஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப வர்னலிட்டியாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒன்று பார்க்குறதே அரிது, இந்த மாதிரி நம்ம யாரும் பார்த்ததே கிடையாது. அப்போ இதான் சிஎலோட எண்டா அப்படின்னு வந்து நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோவும் சியோவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னது இது, எல்லாம் ரொம்ப நொறுங்கி கிடக்குதேனா அப்படின்னு வந்து சியோ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வில்லை ஏதோ சொன்னால் திரும்பி வருவான்னு அது அப்படியே அப்படின்னு வந்து சியோ கேட்குறான். இங்கே நம்ம ஹீரோவும் ஆமாம் அவன் திரும்பி வருவான். அதாவது மூன் கல்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி நீ எதுவும் செய்ய மாட்டியா? அது போக ஸ்டார் டஸ்ட்டு வேறு ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கா. இப்படியே போச்சுன்னா அப்படி தான் அப்புறம் என்ன ஆவானே தெரியாதே அப்படின்னு சியோ வந்து ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சியோக்கும் ஒரு சந்தோஷம், அவள் அழுகிறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸாக இருக்குது, பட் அவள் பார்த்தா பாவமாகவும் இருக்கே அப்படின்னு வந்து சியோ வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம உள்ளே போய் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ உனக்கு என்னையா சீரியஸாக இருக்க மாட்டேற? ஏதோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தேன், நான் போய் காப்பாற்றணும்னு, இப்போ என்ன இப்படி இருக்க அப்படின்னு வந்து சியோ வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவை பார்த்தா ரொம்ப நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கான். நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து அவள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து மனசு உடஞ்சி போகிற கேரக்டர் கிடையாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்டார் டஸ்ட் தான் என்னோட ஹீரோ அப்போ நம்ம ஹீரோ நெஞ்சை தட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து சியோ வந்து இவன் என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு வாதி இருக்கே அப்படின்னு வந்து சியோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, இப்போ ஸ்டார் டஸ்ட் என்ன பண்ணுவான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு தெரியும், அவன் ஏதாச்சும் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா அப்புறம் வந்து நம்ம சியோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ வந்து சியோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார் டஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. 12,021 12,022 அப்படின்னு வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறான்னா கண்டிப்பாக ஸ்டார்டஸ்ட் உடஞ்சி அப்படி இருக்க மாட்டா, அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்பியும் வந்து அந்த பிங்க் கலர் டொர்னடோ வந்து அந்த சிஎல் சிட்டிக்கு அப்பியர் ஆச்சு. இதில் நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்பி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா, இப்போ யார் வந்து காப்பாற்ற போகிறா, இந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த சிஎல் சிட்டி இதுதான் இறுதியா அப்படின்னு வந்து எக்கச்சக்கமாக நியூஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே தான் அந்த கீழே மூன் கட்டில் பார்த்தா அந்த டைம் அப்போ அந்த மூன் கட்டில் எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம நினச்செல்லாம் நடக்க போகுதுன்னு. அப்போது நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப ஆர்ஃபிக்காக இருக்குது, ஏதோ ஒரு அன்ஐடென்டிஃபிகேஷன் வாய்ஸ் வந்து சிஎலோட ஸ்கை ஃபுல்லாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க வந்து ப்ரேயர் பண்ணுற சவுண்ட் வந்து சிஎலுக்கு வெளியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கேருந்து வாய்ஸ் வருதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டுது. ஆனால் எங்கள் அனலிஸ்ட் வச்சு பார்த்தா அது வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து மூன் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்புறம் வந்து இன்ஜின் கிரியேட்டர் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த டொர்னடோ அப்படியே வேகமாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஐசிஐசி முடிஞ்சாலும் அவங்க ஐசி வச்சு ஒரு டிஃபென்ஸை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா ஷேடோ வைக்கிறனால எந்திரிக்க முடியல, அவங்களோட எனர்ஜி எல்லாம் உறிஞ்சப்பட்ட மாதிரி இருக்கு, அவங்க அப்படியே மண்ணில் கறக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்னோட ஸ்ட்ரென்த் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கே, இங்கே இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஐசிஐசி கத்திட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஷேடோவுக்கு நான் ரொம்ப பேத்தட்டிக் ஆகிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட எனர்ஜி மொத்தமாக உறிஞ்சோன்னே இப்போ நார்மல் மனுஷன் மாதிரி இருக்கிறனால நான் எதுக்கடா இங்கே இருக்கேன், எதுக்கடா உயிரோட இருக்கேன் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டொர்னடோலேருந்து ஒரு ஒளி வந்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து பார்த்தா பெருசாக பின்னாடி வந்து திரும்பி விழுகிறாங்க. இங்கே நம்ம ஐசிஐசி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ்ட் திரும்பி வந்து அதுக்குள்ளே பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டைப் பின்னாடி வந்துருச்சு. இதை நிப்பாட்டு, நீ உன்னோட லிமிட்டில் இருக்க, இப்படியே போனோன்னா உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது ஸ்டார்டஸ்ட் அப்புறம் வந்து ரொம்ப கவலை ஐசிஐசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டஸ்ட் அதை முடிக்காமல் இல்லைன்னு சொல்லும்போது ஸ்டார்டஸ்ட் அப்படியே திரும்பி வந்து அதை உடைக்கிறக்காக போய்கிட்டு இருக்காங்க.
இந்த சார் அந்த டொர்னடோ வந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்டஸ்ட் உள்ள பூந்த பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்கள பின்னாடி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. நான் போவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஸ்டார்டஸ்ட் அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள திரும்பி வந்து வெளியே தூக்கி அடிக்குது. ஆனால் ஸ்டார்டஸ்ட் அவங்க மனசை விட மாட்டுறாங்க, அவங்க தைரியத்தை விட மாட்டுறாங்க. நான் விட மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் இதை விட மாட்டேன் அப்படி ஸ்டார்டஸ்ட் திரும்பி அதுக்குள்ளே போகிறாங்க. நான் என்னை நம்பியிருக்க மக்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும், என்னால் தான் முடியும் அப்படின்னு வந்து அதை உடச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்டஸ்ட் உள்ளே கொஞ்சம் பூந்து போய்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியும் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் உள்ளே போயிட்டு இருக்கும்போது திரும்பி அதே மாதிரி எக்கச்சக்கமான கல் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த பிங்க் கலர் கல். ஆனால் ஸ்டார்டஸ்ட் அதெல்லாம் அப்படியே வந்து ஈஸியாக தவிர்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா ஸ்டார்டஸ்ட் திரும்பி அவங்கினாயிட்டா, ஜாலி 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 அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது பார்த்தா சியோ வந்து அவன் எப்படி டெய்லி எல்லா நாளும் அவைக்கிங் ஆகிட்டே இருக்கான். அவன் என்ன இங்கே ரீடர்ஸ்லாம் பார்த்தா ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களா, ஏதோ பேலன்ஸ் கேர்லாம் வைக்கணும்ல, ஒரு ஹீரோக்கு இவ்வளோ தானே பவர் இருக்கணும், அவனே கோக்குவா அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு சியோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டார்டஸ்ட்டுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அப்போது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டார்டஸ்ட் வந்து அந்த மூன் ப்ரீஸ்டா அவங்கள வந்து அடித்து முடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு வந்து சோய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி வந்து அவளை ரெக்யூட் பண்ண முடியும், இப்போ வந்து அவள் டிஃபீட் ஆகிட்டானா, அதாவது ஜெயிலில் போட்டாங்கன்னா எப்படி ரெக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சோய் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சியோ வந்து என்ன புது மெம்பரா, அதுவும் அந்த மூன் ப்ரீஸ்டா இன்னொன்று பொண்ணா, எதையா என்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் இருக்க அப்படின்னு வந்து சியோ கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து சுபின் வந்து ஆமாம்மா கரெக்ட் தான், ஒரு புது மெம்பரை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சோய்க்கு வந்து ரொம்ப கோவம், அண்ணா இதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஏற்கனவே இன்னைக்கு சொன்னேனே, நீ கூட அன்னைக்கு பிஸியாக இருந்து ஓடி போனீங்க, நான் இல்லையா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சியோ வந்து கேட்கல. ஏன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு தெரியாமல் பண்ண வச்சுக்கோ, நீ செத்துருவ, புரிஞ்சுச்சா? அதனால் எதா இருந்தாலும் என்னை நிப்பாட்டி முழுசாக சொல்லிட்டு தான் போனோம் அப்படின்னு வந்து சியோ வந்து ரொம்ப கடுப்பாக ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பயந்துக்கிட்டு ஓகே சாரிப்பா உனக்கு நான் வந்து கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து சோய் வந்து அங்கே பாரு அவன் உள்ள டொர்னடோக்குள்ளே போயிட்டா, ஸ்டார்டஸ்ட் டொர்னடோக்குள்ளே போயிட்டா அப்படின்னு வந்து சோய் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டார்டஸ்ட் அப்படியே உள்ளே பூந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பவர் அவைக்கின் மூலமாக கடைசியாக அந்த ப்ரீஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அங்கே பாரு அந்த ப்ரீஸ்ட்டை வந்து அவள் போய் பிடிக்க போகிறா. அப்போ நீ என்ன பண்ண போகிறா அப்படின்னு வந்து சோய் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, என்னதான் வந்து ஸ்டார்டஸ்ட்டுக்கு பவர் வந்தாலும் அவன் கண்டிப்பாக பிடிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை பிடிச்சிட்டானா அவ்வளோதான்னு. இந்த சைடு மற்ற 4 பேர் என்னடா இது இவன் ரியாக்ஷன் என்ன இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பர்சன் தான், ஐ மீன் அதுதான் ப்ரீஸ்ட் ஆஃப் த மூன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அவள் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஹீரோ வந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அவளை சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது, அதாவது மேஜிக்கல் சர்க்கிள் மாதிரி இருக்குது. அதை ஸ்டார்டஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார்டஸ்ட் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓரளவு உள்ளே வந்துட்டாங்க, மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சைடு வந்து அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ அவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்புறம் வந்து அந்த மூன் ப்ரீஸ்ட் வந்து அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கையை நீட்டி அதுலேருந்து எக்கச்சக்கமான பால் மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு புரியலை, என்ன நடக்குதுங்கன்னு. அப்போது அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டு அந்த கையை வந்து ஸ்டார்டஸ்ட்டுக்கு எதிராக வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஒரு பெரிய பவர் ஸ்டார்டஸ்ட்டுக்கு எதிராக வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய அட்டாக் ஸ்டார்டஸ்ட் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்டார்டஸ்ட் அந்த அட்டாக்ல பார்க்கும்போது ஸ்டார்டஸ்ட் அப்படியே அதுலேருந்து தூக்கி எறியப்படுறாங்க. அந்த ஃபுல் ஃபோர்ஸை நேராக போய் அங்கிட்டு விழுகிறாங்க. ஏன்னா இது எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்தனால ஸ்டார்டஸ்ட் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பக்கத்தில் ஐசிஐசி வந்து அவங்களோட ஐஸ் பவர் வச்சு பக்கத்தில் வந்து ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த புகையெல்லாம் போனதுக்கு அடுத்து ஐசிஐசி வந்து ஸ்டார்டஸ்ட் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஐசிஐசி பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து அந்த மூன் ப்ரீஸ்ட் வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து இந்த உலகத்துக்கு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இத்தனை நாள் அதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரில. இப்போ தான் அவங்களோட ஐடென்டிட்டி தெரியுது. அது ஐசிஐசி அவங்க ஐடென்டிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த மூன் ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சுற்றி ஒரு சூழல் வழி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது திரும்பி அந்த இடத்த விட்டு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி ஏதோ வந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஐசிஐசி பார்த்துக்கிட்டு இருக்கா, ஸ்டார்டஸ்ட் மயக்கத்தில் இருக்காங்க. அப்போது இந்த ஸ்டார்டஸ்ட் மயக்கத்தில் கதை இந்த ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த சைடு வந்து சியோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பெருசாக சொன்ன அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படின்ட்டு இருக்கான். என்னண்ணா ஏதோ பெருசாக அவன் அடிச்சிருவா இது பண்ணிடுவா அப்படின்னு சொன்னேன், என்னண்ணா அப்படின்னு வந்து சியோ சொல்கிறான். இங்கிட்டு பார்த்தா சுபின் வந்து டியான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே இருக்கான். பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் அப்படின்னு ஹீரோ எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபைனலாக நம்மளுக்கு அந்த நேரம் வந்துருச்சு காம்ரேட்ஸ்,
ஈகோ ஸ்குவாடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, ஹீரோ ஸ்குவாட் அசம்பிள் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு எல்லாத்துக்கும் அப்படியே வந்து அப்புறம் இந்த சைட் பார்த்தா சோயி, குட்டி லீயி, அப்புறம் சுபின்னு, சியோ, இவங்க 3 பேர் ஒரு வாய் இருக்கே, இவன் என்னதான் பண்றான், குழந்தை தரமா இருக்கு, ஏன்டா கிரிஞ்சு தரமா பண்ற அப்படின்னு தான் வந்து கடுப்பாய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் பார்க்காம அசம்பிள் வாங்க போலாம் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.